வணக்கம் வியர்பன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் 47 மேஜிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஜிம்மின்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிம்மின்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வித்வுட் எனி இன்ட்ரடக்ஷன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் கூட உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ஜென்னு தான் இருக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பிரேக் வருது. ஸோ அந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம ஜென்னும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. கிளாஸ்ல யார் டாப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒண்ணு உங்க பேரு இல்லைன்னா ஜென் பேரு சொல்லுவாங்க. உங்க 2 பேத்துல நீங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லா படிப்பீங்க. ஸோ டாப்பர்ஸ் தான் 2 பேருமே. ஸோ 2 பேரும் உட்காந்து இது இப்படி வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க உட்காந்துருக்கிற அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, யாரோ புக் எடுத்தா அப்படியே உங்க டேபிள்ல போடுறாங்க. நீங்க யார் அது அப்படின்ற மாரி திரும்பி பார்க்குறீங்க. ஆ எஸ். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. ஓ மை காட்! ஏன் இப்படி நடிக்கிற? அப்படின்ற மாரி அவ சொல்றா. அவ வேற யாரும் இல்ல. நம்ம மாயா தான். ஓகேவா? ஸோ மாயா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போனன்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவளுக்கு உங்கள கண்டா பிடிக்காது. ஸோ நீங்க தான் அப்படி கிடையாது. நீங்க எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்ற மாரி அந்த மாரி கேரக்டர் இருக்கிற ஒரு பொண்ணு. நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு நான் என்னங்க ஹெல்ப் பண்ணணும்? ஓகே. லெட் மீ எக்ஸ்பிளைன் சம்திங். படிப்புல உன் முன்னாடி நிக்கும்போது நான் 0 தான். ஐ அக்செப்ட் தட் ஃபேக்ட். பட் என்னோட லைஃப்லயாவது நான் ஒரு நல்ல நிலைமையில நம்பர் 1ல நிக்கணும்னு நினைக்கிறேன். அங்கேயும் என்ன ஜோக்கர் ஆக்க ட்ரை பண்ற? உனக்கு என்னதான்டி பிரச்சனை? அப்படின்ற மாரி கேட்கிறா. மாயா, எதா இருந்தாலும் சுத்தி வளைச்சு பேசாம டைரக்ட்டா சொல்லு. என்ன அது? ஓ மை காட்! சோஃபி. ஓகே, ஓகே, ஓகே. நான் சொல்றேன் என்னன்னு. நம்ம கிளாஸ்ல ஜிமின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். தெரியுமா? தெரியாதா? அப்படின்ற மாரி. ஜிமினா? யார்டி அது? ஜென்னு உனக்கு அது யாருன்னு தெரியும்? சத்தியமா தெரியாதுடி. அப்படி யாராவது இருக்காங்களா? மூஞ்ச பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாரி நம்ம ஜென்னு பேசிட்டு இருக்கா. ஓ மை காட்! சோஃபி, எனக்கு இது தாண்டி இன்னும் ட்ரிகர் ஆகுது. சரி, சரி, சரி. நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாத. நான் பேசுறேன். அப்படின்ற மாரி நம்ம சோஃபி பேசிட்டு இருக்கா. ஓகே. நம்ம ஜிமினுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? ஆ? அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த லட்சணத்துல அவனுக்கு என்ன பிடிக்கும்னு வேற சொல்றேன். என்னடி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்ற மாரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க நம்மளோட சோஃபி கிட்ட. ஸோ அப்ப நம்ம சோஃபியா சொல்றா, ஆமா ஜிமின்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கா. ஸோ இப்ப நான் அதுக்கு என்ன பண்றது? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. உனக்கு அவன பிடிச்சிருக்கா? ஏய்! அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. தெரியாதவன எனக்கு எப்படி பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்? நீ சொல்லு. நான் என்ன பைத்தியமா? அப்படின்ற மாரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஜென்னு ஏய் ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்னு ஒருத்தன் நம்ம கிளாஸ்ல இருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரியும். இவளுக்கே இப்பதான் தெரியும். ஏய் நீங்களாம் 2 வருஷமா என்னத்துக்குடி இருக்கீங்க? அப்படின்ற மாரி. எங்க வேலை? வந்தோமா, படிச்சோமா, போய்க்கிட்டே இருப்போம். நாங்க வெளியெல்லாம் சுத்திக்கிட்டு கண்ட பையன் கூடலாம் சுத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். அதனாலயே என்னவோ எங்களுக்கு தெரியல. அப்படின்ற மாரி நீங்க மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுறீங்க. மாயாவுக்குலாம் அப்படியே டென்ஷன் ஆகுது. ஹலோ! வார்த்தைய பார்த்து பேசு. ஓகே? நீ என்ன ட்ரிகர் பண்ற தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்றா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் எதுக்கு இந்த பிரச்சனையில என்ன இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கும் அவனுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நீ அவனுக்கு தெரியாதுன்னுலாம் பொய் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ இப்படிதான் நடிப்ப. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாரி மாயா பேசிட்டு இருக்கா. நீங்க சரி, இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு ஆன்சர் சொல்லு. பண்ணலடி. என்ன பண்ணுவ? அப்ப அவன் இத்தனை நாள் எங்க கிட்டலாம் ஊட்டுனது எல்லாம் பொய்யா? வெயிட். என்ன ஊட்டுறான் உங்ககிட்ட? முதல்ல அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் என்ன பேசுனான்னு கூட இப்பதான் அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியும். அவன் என்ன ஊட்டுனா? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. நம்ம ஜென் ஏய் இருடி, இவகிட்டலாம் பேசி ஒன்றும் இல்லை. ஹலோ! இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன ஜிமின் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லலாம். அவ்வளோதானே. இவளுக்கு பிடிக்கலடி. இப்போ என்னடி பண்ணுவ? அப்படின்ற மாரி சொல்றா. அங்கேருந்து ஒரு சத்தம். எக்ஸ்கியூஸ் மீ, அங்கே உங்க 2 பேருக்கு என்ன வேலை? அப்படின்ற மாரி நீங்க திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம ஜிமின்னு அதுக்கப்புறம் ஹோபி. நீங்க யார்டி இவனுங்க? அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. தெரியலடி அப்படின்ற மாரி நின்னுட்டுருக்காங்க. ஹா! பாத்தியாடி? கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னா பாய் ஃப்ரெண்ட் நிற்கிறாரு. ஹோ! மாயா டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாரி சோஃபி சொல்லிட்டு இருக்கா. நீ இப்படி பண்ணுறது தான் எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற மாரி மாயா பேசிகிட்டு இருக்கா.
ஓ! அப்பதான் உங்களுக்கு தெரியுது. ஓ! இவன் தான் ஜிமினா அப்படின்ற மாரி நீங்க விய பார்த்து நெனச்சுக்கிறீங்க. ஏன்னா வி தான் சொல்லியிருப்பான். அப்படி பேசினதே வி தான். நீங்க வந்துட்டு, ஏய்! இப்ப இவன் தான் அந்த ஜிமினா அப்படின்ற மாரி, நம்ம ஜிமின் வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, மாயா, சோஃபி அண்ட் தி கேங். உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ஏன் கேட்டுட்ருக்கீங்க? உங்களுக்கு வேலை வெட்டின்னு எதுவும் இல்லன்னு நெனைக்கிறேன். அதனால தான் மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அப்படியே சும்மா ஏதாவது யாராவது டென்ஷன் பண்ணிக்கிட்டு, இப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். கிளாஸ்லயும் எல்லாம் அதான் பண்ணிட்டுருப்பீங்க. "தருதலைங்கலாம் அப்படிதானே பண்ணும்." அப்படின்ற மாரி கோபி சொல்றான். மாயாவுக்குலாம் இங்க செம்ம ட்ரிகர் ஆகுது. "ஏய்! நீ பார்த்து பேசு. இல்ல உன் வாய கிழிச்சிருவேன்னு. வந்து கிழிச்சுக்கோ வா." அப்படின்ற மாரி நம்ம வி நின்னுட்டுருக்கான். ஸோ அவளுக்கு சொல்றாளுங்க, "இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் நான் குடுக்குறேன். இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன, நடக்கிறதே வேற." அப்படின்ட்டு. "வா வந்து பேசு. நீ இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசு. தைரியமா வந்து பேசு. பொம்பளையாச்சேன்னு பார்க்குறேன். இல்ல இங்க நடக்காதே வேல." அப்படின்ற மாரி ஜிமின் சொல்றான். நீங்கலாம் வந்துட்டு, "யார்றா அவனுங்க? எங்கேருந்துடா வந்திருக்கானுங்க?" அப்படின்ற மாரி நீங்களும் செல்லம் முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவளுங்க இருந்துகிட்டு, "இரு இரு நீ கிளாஸ்க்கு தானடா வருவ. அதுக்கப்புறம் இரு. உன்ன வச்சுக்கிறேன்." அப்படின்ற மாரி அவ போறா. நீங்க வந்துட்டு, "யாருங்க இவனுங்க?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்து இவ்ளோ நேரம் எரிமலை மாரி இருந்துகிட்டு இருந்தான். உங்கள பார்த்தோனே அப்படியே பனிமலை மாரி ஆயிர்றான். ஆம். உங்களுக்கு உங்கள ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? உங்கள என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க? ஓகே. ஏதாவது விட்டு அடிச்சாங்களா? அப்படின்ற மாரி கேட்குறான். நீங்க அப்படியே பேன்னு முழிக்கிறீங்க. ஆ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அ புக்கு தான் கீழ போட்டாளுங்க. அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் பண்ணல. ஆ கேட்டாங்க. ஆ உங்கள்ல யார் ஜிமின்? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. ஜிமின் சொல்றான், "நான் தான் ஜிமின்." அப்படின்னோனே, நீங்க அவன மேலருந்து கீழ வரைக்கும் பார்க்குறீங்க. "நீங்க தான் ஜிமினா?" "ஆமா, நான் தான் ஜிமின்." அவ என்னமோ நான் உங்கள லவ் பண்றேன், நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆ என்னன்னு தெரியல. அதெல்லாம் உண்மையா? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. ஆ உண்மை சொல்லவா? பொய் சொல்லவா? அப்படின்ற மாரி நம்மளோட ஜிமின் சொல்றான். "உண்மையே சொல்லுங்க. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. ஆமா, நான் உன்ன லவ் பண்றேன்." "என்ன? என்ன லவ் பண்றீங்களா?" "ம்." "என்னங்க ஒண்ணுமே புரியல. நீங்க எப்படிங்க என்ன லவ் பண்ணலாம்? ஏன் பண்ணக்கூடாதா?" அப்படின்ற மாரி ஜிமின் சொல்றான். நீங்க வந்துட்டு ஒரு மாரி புரியாத மாரி பார்க்குறீங்க. "என்னடி இங்க நடக்குது?" அப்படின்ற மாரி. நீங்க சொல்றீங்க, "ஏங்க நீங்க என் கிளாஸ்லயா படிக்கிறீங்க?" "ஆமாங்க. 2 வருஷமா அவங்க கூட தான் படிக்கிறேன்." "உங்களுக்கு தான் தெரியலன்னு நெனைக்கிறேன்." "நம்ப டைப் அப்படி நெனைக்கிறேன்டா." அப்படின்ற மாரி இவனுங்க பேசிக்கிறானுங்க. நீங்க புரியிற மாரி பேசுங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க எப்படிப்பட்ட ஆள்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்க வேலை உண்டுன்னு இருப்பீங்க. ஸோ, அதனாலயே என்னன்னு தெரியல. எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மத்த பொண்ணுங்க மாரி பசங்க கூடலாம் சுத்திக்கிட்டு அப்படிலாம் நான் பார்த்ததே இல்ல. எந்த பொண்ணும் அப்படி இருந்தத நான் பார்த்ததே இல்ல. நீங்களா பார்த்துருக்கீங்க? அப்படின்ற மாரி அவனுங்க 2 பேர்ட்ட கேட்குறானுங்க. அவனுங்க 2 பேரும் இல்லன்ற மாரி தலையாட்டுறானுங்க. நீங்க சரிங்க அதுக்கு நான் என்ன பண்றது? நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம். ஏன்னா, நம்ம 2 பேரும் டேட் பண்ணணுமா? என்ன பேசுறீங்க? நீங்க தெரிஞ்சு தான் பேசுறீங்களா? ஏங்க நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? மச்சான் என்னடா இப்படி இப்படி சொல்றா? அப்படின்ற மாரி ஜிமின் பேசிட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏங்க டேட் பண்ணா என்னங்க தப்பு? நான் உங்க ஸ்டடீஸ்ல நான் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நான் கிரியேட் பண்ண மாட்டேன். கிரியேட் பண்ணவும் விட மாட்டேன். அப்படின்ற மாரி சொல்றான். எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க. நீங்க என்ன விட ஷார்ட்டா இருக்கீங்க. நான் உங்கள விட டாலா இருக்கேன். எப்படிங்க முடியும்? அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் உங்களோட ஒரு 4 இன்ச்சஸ் ஷார்ட்டா இருப்பேனா? அ இருக்கும். அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. சரிங்க உங்க ஹைட் என்னங்க? அ 178. நான் 174ங்க. 4 இன்ச்சஸ் தாங்க உங்களோட ஷார்ட்டா இருக்கேன். இதனால என்னங்க பிரச்சனை? இந்த வியும் 178 தான். அ அதுக்குன்னு நீங்க 2 பேரும் ஒண்ணாயிர முடியாதுல்ல? "டேய் மச்சான் என்னடா இப்படிலாம் பேசுற? ஃப்ளோல வந்துருச்சுடா இருடா" அப்படின்ற மாரி. "எ இல்லைங்க நான் எனக்கு எனக்கு என்னமோ சரிப்பட்டு வராதுன்னு தோணுது." பார்த்த உடனே எப்படிங்க
ஐ திங்க் ஐ நீட் சம் டைம் அப்படின்ற மாரி. ஓகே, சில் சில் சில், எனக்கு புரியுது உன் சுச்சுவேஷன் என்னன்னு. ஓகே, ஜஸ்ட் டேட் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா டேக் கேர் குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு புரியலங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மிஸ் ஹாங் சுன்ஜோ, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதை பற்றி நீங்கள் உடனே முடிவெடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நிதானமாக ஒரு டிசிஷன் எடுங்க. நான் எவ்வளோ நாள் இதுக்கு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த 2 வருஷம் வெயிட் பண்ணதே எனக்கு அவ்வளோ பெருசாக தெரில அப்படின்றா. நீங்கள் யாருடா இவ 2 வருஷம்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா 2 வருஷமா? ஆமாம், ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எப்படிங்க இவ்வளோ நாள் எப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் சீக்ரெட். நீங்கள் அவங்க டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்கள். ஓகே, நான் கிளாஸில் தான் இருப்பேன் எப்போதும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, லன்ச் பிரேக் என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பாய் அப்படின்னு போகிறான். நம்ம வீய பின்னாடி வந்துட்டு சரி, நான் உன மாதிரிலாம் இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன், எனக்கும் அவன் மேலே ரொம்ப நாளாவே க்ரஷ் இருக்குது, அது லவ்வாக டெவலப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ லைக் யூ, ஐ வாண்ட் டு டேட் யூ ஆல்சோ அப்படின்ற மாதிரி அவன் பாய் சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஜென் வந்துட்டு பேந்த முழிக்கிறான். என்னடி ஒரே நேரத்தில் 2 ப்ரொப்போசல்ன்ற மாதிரி 2 பேரும் பேனு முழிக்கிறீங்க. அவனுக்கு பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக கூலாக போயிட்டுருக்கானுங்க. நீங்கள் என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, ஓ ஜிம்மின்னு சொன்னது இவனை தானா அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நாள் நீங்கள் இந்த 2 வருஷம் நீங்கள் அவனை நோட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் நீங்கள் உட்காந்து, ஓ இவன் தான் ஜிமினா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் பின்னாடிலாம் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் பின்னாடி வந்து ஜஸ்ட் பர்பஸ்லி திரும்பியிருக்க மாட்டீங்க. சும்மா அப்படி ஓ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கறதா பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம அதை நோட் பண்ணிட்டு, மச்சான் இவ்வளோ நாள் தலை திரும்பாத தலை இன்னைக்கு திரும்பி இருக்குடா அப்படின்ற மாரி அவன் சொல்கிறான். பார்த்ததுக்கு நம்ம ஜென்ன திரும்புறா, என்னடா 1க்கு 2 தலை திரும்புது அப்படின்ற மாரி நம்ம ஹோபி சொல்கிறான். மச்சா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கானுங்க. உனக்கு எப்படி எனக்கு எப்படி தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபி. கவலைப்படாதடா, அவனுக்கு தான் அவன் வீட்டாண்ட இருக்க அப்படின்ற மாரி நம்ம ஜிமின் சொல்கிறான். வீட்டாண்ட இருக்கு, சரி என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி இவனுக்கு பேசிக்கிட்டு இப்படி ஜாலியாக போயிட்டுருக்கு கிளாஸ்லாம். ஓகேவா, அப்போ கிளாஸஸ்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. நீங்களும் நம்ம ஜென்னை வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கீங்க, என்னடி உங்களுக்கு சொல்கிறது அப்படின்ற மாரி. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் போகிறீங்க வீட்டுக்கு. ஓகேவா, நடந்து போகிறீங்க, பேசிக்கிட்டே எப்படியே போகிறீங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாரி வரா. ஹாரி என்னடி பண்ணுறா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஏதோ 10 15 வருஷம் பார்க்காத மாதிரி தாண்டி பண்ணுவீங்க. 5 நாளும் வாரத்தில் அவங்க பார்க்கறது கம்பல்சரி தானேடி, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? சரி சரி வா வா அப்படின்ட்டு நீங்கள் 3 பேர் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அவள் இருந்துக்கிட்டு என்னடி சொல்கிறீங்க அப்படின்ற மாரி, ஒரே நேரத்தில் எப்படிடி 2 ப்ரொப்போசல் அப்படின்ற மாரி 2 பேரும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க கதையை. ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது யாரும் நமக்கு பின்னாடி வர மாதிரியே இருக்க அப்படின்னு. நீங்கள் லைட்டு ஹெட்டை திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா மோட்டர் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்துட்டு வரானுங்க. நீங்கள் வந்துட்டு ஜென்னு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்ட்டு, யாரடி இருக்கா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தவ, என்னடி இவனுங்களுக்கு இங்கே வேலை அப்படின்ற மாரி, எவன்டி அது அப்படின்ற மாரி ஹாரி திரும்புறா. ஜேஹோப்பை பார்த்த உடனே, இவங்க என்ன பண்ணுறான் அப்படின்ற மாரி. நீ யாரை சொல்கிற? அங்கே பேக்கில் உட்காந்துருக்கான் தெரியுமா ஜேஹோப், ஹோபியா. அவன் உங்கள் காலேஜா? ஆமாண்டி. இவன் என் ஏரியாவில் தாண்டி இருக்கான் அப்படின்ற மாரி. என்ன அப்படின்ற மாரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற? ஆமாண்டி அப்படின்ற மாரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவனுங்க ஸ்லோவாக பைக்கில் வரானுங்க. உங்களுக்கு அதே பீதி கிளம்புது. ஸோ நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் பைக்கும் அவனுங்க பைக்கும் நீங்கள் நடந்து போகிற அந்த என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ஸ்லோவாக அப்படி தான் போகிறீங்க. ஓகேவா, ஸோ அதே இதில் தான் அந்த சிங்கில் தான் இவனுங்க வந்துட்டு இருக்கானுங்க பைக்கில். ஹாய் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் தான் உட்காந்துருக்கான். ஓகேவா, நம்ம வீ தான் வந்து பைக் ஓட்டுறான். ஹோபி வந்து அது முன்னாடி உட்காந்துருப்பான். ஹாய் அப்படின்றான். நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு திரும்பிடுறீங்க. ஜென்னை பார்த்துட்டு நம்ம வீ ஹாய் அப்படின்றான்.
மீன்வாயில் நம்ம ஹோபி, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். எதுவும் தெரியாத மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்கிறான். சுஞ்சோ ஏதாவது யோசிச்சிருக்கியா? ஏசரோனோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் டைம் எடுத்து சொல்கிறேங்க, நீங்களே சொல்லிவிட்டு இப்போ நீங்களே இப்படி பண்ணலாமா? சாரி சாரி சாரி, தப்பு தான் பண்ணேன் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஹோபி, நான் உன்கிட்ட 1 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு ஆன்சர் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஜென்மத்துக்கும் கிடைக்காது, அதை பற்றி மறந்துடு அப்படின்ற மாரி ஹாரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறா. பாத்தியாடா, என் ஆள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அவள் டைரெக்டாக பேசுறது தான்டா அப்படின்ற மாரி கிழிச்ச அப்படின்ற மாரி நம்மளோட டே சொல்கிறான். டே வந்துட்டு பரவாயில்ல ஏஞ்சல், நீ டைம் எடுத்து பேசிக்கோ, பிரச்சனை இல்லை, அதுக்குன்னு என்னை மறந்துடாத, எப்போதும் நான் உன் மனசில் இருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். கண்டதையும் போட்டு இமேஜின் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க மிஸ்டர், உங்கள் பேர் என்ன? தேயம். மிஸ்டர் தேயம், ஓகே, ரொம்ப பேசாதீங்க, மூடிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாரி இவன் சொல்கிறா. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இவனுங்களுக்கு பல்பை கொடுக்கறது தான் அவங்க 3 பேருக்கும் வேலை. ஸோ நம்மளோட ஹாரி சொல்கிறா, சரி உங்கள் 3 பேருக்கும் என்ன வேலை? உங்கள் வீட்டு ஏரியாவே இது கிடையாத அப்படின்ற மாரி. அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாரி ஜிமின் சொல்கிறான். எனக்கு இப்போ தெரியுது ஏன்டா அவள் தான் உனக்கு ஓகே சொல்லணுமா வேணாவான்னு உனக்கு டைம் கொடுத்துருக்கால, எதுக்கு இன்னும் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க? ஹலோ, உன் ஆளுக்கு நீ சொன்னியா? இல்லை, அப்புறம் என்னத்துக்கு நீ ஏன் இஷ்டத்தில் வந்து தலையிட்டு இருக்க? உன் வேலையை பார்க்குறியா அப்படின்ற மாரி ஜிமின் ஹாரியை பார்த்து சொல்கிறான். நீங்கள் 6 பேர் நடந்து போயிட்டுருக்கீங்க, சடன்லி உங்களுக்கு நீங்கள் ஒரு சடன் பிரேக்கை போட்டுறீங்க. அப்படியே இருந்துருங்கடி அப்படின்ற மாதிரி. என்னடி சொல்கிற? அங்கே யார் வர நடந்து வரா பாரு அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா அவங்க அப்பா அங்கேருந்து நடந்து வர்றாரு. ஐயோ, உங்கள் அப்பா இங்கே என்னடி பண்ணுறாரு? அவர் வேலைக்கு போகாமல் என்னடி வெட்டியாக உட்காந்துருக்காரு? அரைஞ்சிரும் உன்னை, இப்போ என்ன பண்ணுறது? யார் அவர்? ஐயோ, அது என் அப்பா, என் மாமனார் அப்படின்ட்டு ஜிமின் பேசிகிட்டு இருக்கோம். வாயை மூடுறா குரங்கு, இங்கேருந்து போடா அப்படின்ற மாரி நம்ம ஹாரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஓபியை பார்த்து கல்லை விட்டு அடிச்சிருவா, ஒழுங்கு மாரியே போயிடு அப்படின்ற மாரி. சில் டிடி சீக்கிரம்டா அப்படின்ற மாரி அவனுங்க பைக் எடுத்துகிட்டு போகிறானுங்க. வந்துட்டியாம்மா அதுக்குள்ளே? வந்துட்டேன்ப்பா. அப்பா நான் கொஞ்ச நேரம், சரி பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓகேப்பா தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கீங்க. ஹாரி சொல்கிறா, ஜஸ்ட் மிஸ்டுடி, இல்லை நீ சத்த அப்படின்ற மாரி ஹாரி சொல்கிறா. இப்போ என்ன சொல்கிறா அந்த மாதிரி. ஓகே, இப்போ அவனுக்கு எங்கே இருப்பானுங்க அப்படின்ட்டு நீங்கள் 3 பேரும் அவனுங்களை சேர்ந்து தேடிட்டுருக்கீங்க. நீங்கள் தான், ஐயோ அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனுங்களுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கானுங்க. அவனுக்கு ஒரு ஓரமாக பைக் பார்க் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கீங்க, நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. ஆனால் இவளுங்க அப்படி நார்மலாக நடந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் அப்படியே தேடுறீங்க எங்கே இவனை காணோம் அப்படின்ட்டு. அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நான் தான் சொன்னேன்ல, எங்கள் அப்பா வந்துட்டாரு, எங்கள் அப்பா கண்ணில் இதுக்கப்புறம் திருப்பி பட்டிங்க சத்திங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட்டா பாடிட்டு போகிறேன், எங்கள் மாமனார் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம சும்மா இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஐயோ, பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனால் இதுதான் ஃபேக்ட். ஓகே என்னன்னா, இப்போது நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஊரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? லவர்ஸ்ன்னு நினைப்பாங்க. காரி துப்புவேன், சொல்கிறத மட்டும் கேளு. நீங்கள் இப்படி பேசுறது மற்றவங்க என்ன நினைப்பாங்க? என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஓகேவா? எனக்கு அந்த கெட்ட பேர்லாம் வேண்டாம், சரியா? நான் டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன், சரியா? அவங்க மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது, அதை நீங்களே எனக்கு கெடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு இந்த இடத்துட்டு போயிருங்க அப்படின்ற மாரி நம்ம டீயை பார்த்து சொல்கிறான். டீயும் சரி இவன் சொல்லிட்டா, ஜிமினே உன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்டா அப்படின்ற மாரி அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஜிமின் வந்து சொல்கிறான் அந்த மாரி, எங்க நான் ரொம்பலாம் இதுக்கப்புறம்லாம் என்னால் தாங்க முடியாதுங்க, மேக்ஸிமம் 2 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பேன், எஸ் ஒன்றுன்னு சொல்லுங்கள், நான் போயிட்டே இருக்கேன், இப்படிலாம் அலைய விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹாரி இருந்துட்டு, அவெல்லாம் அலைய விட மாட்டா, நீங்கள் மூட்டு கிளம்பு அப்படின்ற அவசரம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறா.
ஹோபிக்கு இங்க வாய் தொறக்க முடியல. ஏன்னா அவன் ஆள் ஏதாவது கேட்டுருவான் அப்படின்றனால அவன் அமைதியா இருந்துடுறான். சரி சரி போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு இவனுங்க 3 பேர் போயிடுறானுங்க. ஹாரி இருந்துக்கிட்டே எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ஏன்டி இவனுங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தருக்கு லவ் ப்ரொபோசல் லவ் டாஸ் இருந்தா பரவாயில்ல, 3 பேருக்கும் ஒரே நேரத்துல வருது அப்படின்ற மாதிரி 3 பேர் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு 2 வீக்ஸ் அப்படியே கலந்துருது. நீங்கள் வந்து எப்படின்னா அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க. கிளாஸ்லலாம் உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏதாவது சாக் பீஸ் சுட்டு அடிக்கிறது, அதுக்கப்புறம் பேப்பரில் பிளேன்லாம் விடுவாங்கள, ஏரோப்ளேன் மாரி செஞ்சுட்டு அதை விடுறது, எல்லா வேலையும் ஜிமின் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கேன்டீனுக்கு போனால் சேஞ்சை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த ஃபுட் செல் பண்ணுறவங்க கிட்ட வந்து சொல்கிறது, அவளுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு ஆல்ரெடி பே பண்ணியிருப்பான், நீங்கள் ஜஸ்ட்டு ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் சரி, அந்த மாதிரி தான் பண்ணுறான். நீங்கள் ஐயோ என்னால் முடியலடி, ஏய் தயவு செஞ்சு அவனுக்கு சொல்லி தொலைஞ்சிருடி, டேட் பண்ணி எதுவும் செட் ஆகலைன்ற மாதிரியாவது சொல்லிடு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் அவன் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்னு சொல்கிறா. ஸோ 2 வீக்ஸ் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் அப்போ வந்து ஜிமின் வந்து சொல்கிற அந்த மாதிரி உங்ககிட்ட நான் முக்கியமாக பேசணும், வந்து என்னை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி. நீங்கள் எனக்கு வேலை இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு டைம் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன டிசிஷன் சொல்லணும்னு சொல்லு, சீக்கிரம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு உங்களை தரத்தானே இழுத்துட்டு போகிறான். எப்படி பார்த்துட்டு இருக்கான், ஏன்னா நீ மட்டும் நின்றுட்டு இருக்க, வா நீ அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு போகிறானுங்க இவனுக்கு 2 பேரும். சரிங்க, இப்போ நான் என்ன சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆட்டா பாவி, உனக்கு என்ன மண்டையில் ஏதாவது கழுந்துருச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி, இப்போ நான் எஸ் சொன்ன என்ன செய்வீங்க, நோ சொன்ன என்ன செய்வீங்க? யாரா இவ, எந்த ஊர்லேருந்துடா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஜிமின்னு. சரி மிஸ்டர், என்னங்க பேரை கூற மாத்திட்டியா? ஆமாம், பாக் ஜிமின். சரி ஜிமின்னே கூப்பிட்றேன். மிஸ்டர் ஜிமின், நான் உங்களை டேட் பண்ணுறேன், ஓகே? டேட் பண்ணி பார்த்து எல்லாம் ஓகேனா தான் ப்ரொசீட் பண்ணுவேன், இல்லையா அவ்வளோதானா டேக் கேர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், ஓகேவா? அப்படின்னு சொன்ன உடனே தான் ஜிமினுக்கெல்லாம் இங்கே அப்படியே பட்டாம்பூச்சி 1000 பட்டாம்பூச்சி அவனுக்கு சுற்றி பறக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஜிமின் வந்துட்டு மச்சா எனக்கு ஓகே சொல்லிட்டாடா அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறான். இந்த 2 வாரத்தில் நானும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன், எல்லா பொண்ணுங்களும் அவனை பற்றி நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படியே அவங்களுக்கு அப்படியே டிப்ஸு கொடுத்துருக்கியா அவங்க எல்லாருக்கும்? உன்னை பற்றி எல்லாம் நல்லாதாவே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருக்கா. ஹூபி ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு, எனக்கும் ஒன்று இருக்க வீட்டான்ட்ட தான் இருக்குது, ஆனால் ஒரு ஹாய் பை ஏதாவது ஒன்று சொல்லுதா, நம்மளை பார்த்தா எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டுறதுலே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஹோபி ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜிமின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க 2 பேரும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட் போகிறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்க, நம்ம ஜென் வந்து சொல்லியிருப்பா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய வேலை செய்கிற அவளும் நம்ம ஹாரியும் உட்பட, ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து ஓகே இது பண்ணோம் அது பண்ணோம், உங்களையும் உங்கள் வீட்டில் சொல்லாமல் மாட்டிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேட் போகிறீங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட் டேட் 2 பேர் போகும்போது நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நானும் ஹாரியும் வந்து ஜென்னு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வீட்டில் ஓகேன்னு சொல்லியிருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே அப்போது நான் ஃபர்ஸ்ட் டேட்டில் நீங்கள் உங்களுக்கு ஒட்டிடுறாங்க, ஓகே இப்படி பண்ணணும் இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லா வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேட் போகிறீங்க 2 பேரும். உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்குல்ல, நேவி ப்ளூ சொல்லலாம் நினைக்கிறேன், நேவி ப்ளூ கவுன் போட்டிருக்கீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வழியை விட்டுவிட்டுட்டு உன்னை பற்றி நீ சொல்லு, உனக்கு தெரியாது என்னை பற்றி அப்படின்ற மாதிரி. ஓகே 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 ஜில், இதுக்குள்ள எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி உன்னை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து ஜிமின், எனக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு தான் ஹோபிவி. நான் அதை பற்றி கேட்கல, அதை தவிர வேறு ஏதாவது உன்னோட ஹாபீஸ் என்ன, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது, அதுதானே ஒரு டேட்டிங் இல்லை முக்கியம் அப்படின்ற மாதிரி.
ஆ ஓகே, ஓகே, ஓகே. ஸோ என்ன பத்தி சொல்லணும்னா, எனக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எது இந்த தெருலலாம் நின்னு ஆடுறதா? "ஏய்! என்ன நீ என்ன இப்படி கலாய்க்கிற?" நான் அப்படிதான் பேசுவேன். இப்ப நீ என்ன பண்ணுவ? ஓகே. சரி, சரி. நம்ம ஆளு ஜெமினா அப்படிலாம் பண்ணாத. எனக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு பாட்டு பாடுறதுனால ரொம்ப பிடிக்கும். ஓ! ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன? எனக்கு படம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆ என்ன படம்? அடி பாவி! உன்ன இன்னசென்ட் நெனச்சேன்டி. இப்படி பேசுவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. நான் ஆம்பளைங்க கிட்டலாம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுவேன். தப்பா எடுத்துக்காத. பட் இதான் நான். அப்படின்ற மாரி சொல்றீங்க. ஓகே. புரியுது. அப்படின்ற மாரி நம்ம ஜிம்மின்னு வந்து பேசுறான். அவன் பேச ஆரம்பிக்கும்போது அவனோட இன்ட்ரெஸ்ட் பத்திலாம் பேசும்போது, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இப்படியும் ஒரு பையன் இருக்கானா? அப்படின்ற மாரி தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ உங்கள பத்தி கேட்குறான். நீங்க சொல்றீங்க, எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும் எல்லாமே சொல்றீங்க. ஜிமின்ட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆ நம்ம 2 பேரும் இப்படி இருக்கறதுக்கு காரணமே மாயான்னு தான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி எஸ் அப்படின்ற மாரி ஜிமின் சொல்றான். எனக்கும் உங்களுக்கும் ஹைட்டு அ தான் பிரச்சனை. ஏன்னா, என் வீட்ல நாள பின்ன உங்களுக்கும் எனக்கும் ஓகேன்னா, என் அப்பா என்ன மாப்பிள உன்ன விட ஷார்ட்டா இருக்காருன்னு உன்ன அவமானப்படுத்திட்டாருன்னா, அப்படின்னா அதனால பிரச்சனை வந்துரக்கூடாதுல்ல. அதனால தான் இப்பயே நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஜெமினா வந்துட்டு, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் மாமனார் தானே" அப்படின்ற மாரி அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கான். "உனக்கு என் அப்பாவ பத்தி தெரியாது. நீ பேசி பாரு. அப்பதான் தெரியும்" அப்படின்ற மாரி நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஜெமினி கேட்கறான், "உனக்கு ஏதாவது ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா?" அப்படின்னு. எனக்கு லவ் ப்ரொபோசல் வந்திருக்கு. மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கு. நான் டேட் கூட போயிருக்கேன்னோனே, அவன் ஒயின் குடிச்சிட்டு இருந்திருப்பான். அது அப்படியே கீழ அப்படியே வாயிலேருந்து தெறிச்சிருது. உங்க மேல படல. ஓகேவா? என்ன? மேரேஜ் ப்ரொபோசலா? ஆமா. மேரேஜ் ப்ரொபோசல்லாம் வந்திருக்கு. ஏய்! நீ இப்ப தானே செகண்ட் இயரு. அதுக்குள்ள எப்படி உனக்கு மேரேஜ் ப்ரொபோசல்லாம் வந்துச்சு? அத ஏன் கேட்குற? அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. என் அப்பாவுக்கே தெரியாம எனக்கு நெறைய மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கு. தெரியாமலும் டேட்டுக்கு வந்திருக்கேன். என்ன? இல்ல, இல்ல, இல்ல. உன் கூட வந்திருக்கிற டேட் வேற. ஆ இது வேற அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. சரி உன் டேட்டிங் ஹிஸ்டரிய பத்தி கொஞ்சம் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணும் அவ்ளோ பெருசா யாரையும்லாம் டேட்டிங்க்குலாம் போனதில்ல. போன மொத நாள்லயே எனக்கு தெரிஞ்சிரும் ரிசல்ட்டு. அப்படியா? என்ன ஒரு கதை சொல்லு. அப்படின்னு சொல்றான். நீங்க சொல்றீங்க, எனக்கு இதுவரைக்கும் நான் 3 டேட் போயிருக்கேன். ஆ நீ தான் என்னோட 4வது டேட். அப்படியா? ம். ஃபர்ஸ்ட் டேட் பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் டேட் வந்து எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்தது. என்னன்னா, அந்த பெர்சன் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்துச்சு. அவருக்கு என்ன விட ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் அதிகம் தான். அவங்க என் சொந்தக்காரங்க மூலியமா எனக்கு அவங்கள தெரியும். ஓகேவா? அது வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் சைடு. ஓகேவா? ஃப்ரெண்டோட பையன் மாரி. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து பொண்ணு கேட்டுருக்காங்க. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி சும்மா பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் நானும் யோசிச்சேன். ஆனா என் அப்பாவுக்கு இதுவரைக்கும் என் டேட்டிங் ஹிஸ்டரிய பத்தி சத்தியமா தெரியாது அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு? டேட் போனேன். ஆ எனக்கு அவன்ட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னாக்கா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, கிளீனா, நீட்டா, அவ்ளோ ஃபார்மலா வந்திருந்தான் தெரியுமா? ஏதோ நான் பிச்சைக்காரி மாரி இருந்து பார்க்கறதுக்கு அவன் பக்கத்துல நிக்கும்போது. அப்படியே ஹி லுக்ஸ் சோ பெர்ஃபெக்ட் மேன். அ நீ கூட அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இல்லன்னோனே, அவன் என்ன சீரியஸா ஜெமீன் தப்பா எடுத்துக்காத. பட் அதுதான் உண்மை. அவன் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா, அவ்ளோ ஸ்மார்ட்டா இருந்தான் பார்க்கறதுக்கு. அப்படியே டிப் டாப்பா அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தான் அவன பார்க்கறதுக்கு. நான் பார்த்தோனே நெனச்சேன், சூப்பர்டா அப்படின்ற மாரி. எனக்கு என்னமோ செட் ஆயிரும்னு தோணுது அப்படின்ற மாரி நெனச்சேன். அவ்வளோ ஆசையோட போய் பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அ பேசி முடிக்க போறோம். அப்போ ஒரு விஷயம் சொன்னான். அவனுக்கு வந்து என்ன பிடிக்கல அப்படின்னு. நான் ஏன்னு கேட்டேன். அவன் எடுத்த வாய்க்கு என்ன தெரியுமாடா சொன்னான்? எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாடா. என்ன அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு?
சிரிக்காத. ஓகே ஓகே, நான் சிரிக்கல. சொல்லு. அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. அவன் அப்படி க்ளீனாக பர்ஃபெக்டாக வரும்போதே நான் உஷாராக இருந்திருந்துருக்கணும். ஏன் அது அப்போ தான். சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சரி பிரதர், ஓகே, நான் உங்களுக்கு சிஸ்டர் மாரி, நீங்கள் எனக்கு பிரதர் மாரின்னு பாசமாக டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கட்டு போட்டேன். வீட்டில் என்ன சொன்னேன்? வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்ட அப்படி சொன்ன உடனே, ஐயோ இப்படிப்பட்ட பையனை நமக்கு தேவையே இல்லைன்னாங்க. அது முதல்ல பேசும்போதே யோசிச்சுருந்துருக்கணும். சரி, இவன் தான் இப்படி இருக்கான், அடுத்தவன் இன்னொருத்தன் எப்படி தெரியுமா இருந்தான், அவன் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான்டா. ஆனால் உன் கதையை நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். சாரி ஃபார் புட்டிங் பிரேக்கு. எல்லோரும் பார்க்க அழகாக தான் இருக்கானுங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும். கரெக்டாக? எக்ஸாக்ட்லி. இவன் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தான். அவனுக்கு என்னோட ஏஜ்லாம் நீ பேச வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லு. என்னாச்சுன்னா, நான் போய் பேசினேன். நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான் அவ்வளோ நேரம். ஏன்னா இந்த திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். நான் ஏன் அவனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது பையன் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆள் அப்படின்னு. ஓ சரி, ஸ்டேட்டஸ் தான் பார்த்து தொலைக்கிறேன்னு நினச்சேன். அவனுக்கு வேற ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பைப்போலர் டிசார்டர் இருக்கு. ஏன்னா பைப்போலரா? உன்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் பைத்தியக்காரட்டுக்கெலாம் இருக்காருங்க. நீங்கள் அவன் முறைக்கிறீங்க. சாரி 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 சரி சொல்லிட்டு, சரி அவனை ரெஸ்பெக்ட் பண்ணி அவனே என்ன வேணான்னு சொல்லிட்டான். அதனால தான் அவன் வேற ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதான் எனக்கும், நான் இப்போ என்ன மேரேஜ் ஆச்சுன்னா என் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுல்ல. ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்புறம் சரி சொல்லிட்டு வேணான்னு அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஏதோ அந்த இடத்துல நான் தான்டா அவனை ரிஜெக்ட் பண்ணோம், அவன் என்கிட்ட ரிஜெக்ட் பண்ணான்டா, எனக்கு அதுதான்டா ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் கடைசியாக ஒருத்தன் வந்தான்டா. வந்து எனக்கு ஆப்பு வச்சான்டா, என்னை வச்சு செச்சுட்டாடா டேட்லேயே. அப்புறம் அவன் கூட நீ நிறைய டேட்டில் போனியா? இல்லை இல்லை, அவன் கூட 2 டேட் தான் போயிருப்பேன். என்னோட 2வது டேட்டில் தான் தெரிஞ்சுது எல்லாமே. அப்போ தான் தெரிஞ்சுது. சரி, என்னாச்சு? இவன் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட சொல்லப்போனால் ஒரு கசனோட ஃப்ரெண்டு. ஓகேவா? ஓகே, அந்த கசனோட ஃப்ரெண்டு இது பார்த்தீங்கன்னா அவர் இது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? எஸ், ஹி வாஸ் குட். போய் முதல் டேட்டில் நல்லா தான் போயிடுச்சு. அவன் அவ்வளோ அழகாக இருந்தான் தெரியுமா? நீ நிறுத்து. அவன் அழகாக இருக்கான்னு சொல்லி சொல்லி எல்லாருமே பைத்தியக்காரங்களாக இருக்கானுங்க. சரி, அதுக்கப்புறம் சரி நான் சொல்லலை, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். செகண்ட் டேட்டில் நான் பார்த்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் அப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்ன? அவன் தலையில் க்ரே ஹேர் இருக்குது. சரி, க்ரே ஹேர் இருந்தால் என்ன? இப்போ இருக்கிற இதோ இந்த வீக்கே அப்போ க்ரே ஹேர் வேறு இருக்குது. இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு நம்ம வயசு தான். அதில் மேட்டரு. அப்புறம் அவன் பேசும்போது அவனுக்கு இப்போ தான் 20s இருக்கான்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு 20s இல்லை, அவனுக்கு 50 வயசுடா. என்ன 50 வயசா? ஒரு 50 வயசு கிழவனை ஏன் தலையில் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தானுங்கடா. என்னால் அதுதான் ஏற்றுக்க முடியல. சாரி சுஜா, சாரி. உன்னை பார்த்து எனக்கு பரிதாபப்படுறதா இல்லை சீக்கிரத்தானே தெரியல. ஸோ சாரி. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஸோ சாரி ஜோஸ், ஸோ சாரி. 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட்டான வேரியன்ஸை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இதில் நான் எப்படி? நீ இவங்க எல்லாத்துக்குமே அப்படியே ஆப்போசிட் தான். என்ன சொல்கிற? மேபி சேம் ஏஜ் குரூப்னாலே என்னன்னு தெரியல. ஆனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நீ என்னை விட குள்ளமாக இருக்க, அவ்வளோதான் பிரச்சனையே. சரி, ஹைட்டை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு உடனே ஜிமின் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். ஐயோ, என்னை காலேஜில் ஸ்கூல் டேஸில் என்னை குள்ளவாத்துன்னு கூப்பிடாத ஆளே இல்லை அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. குள்ளவாத்து, ஏய் குள்ளவாத்து இப்படி கூப்பிடாத ஜோ, எனக்கு அது கேட்டாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்புறம் உன்னை இதுக்கப்புறம் நான் குள்ளவாத்துன்னு தான் கூப்பிடுவேன். காலேஜில் எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. உன்னை நான் அதுக்கப்புறம் குள்ளவாத்து தான் கூப்பிடுவேன். குள்ளவாத்து
குள்ளவாத்து. ஏய் அப்படிதான் பேசுவேன். சரி சரி சாரி சாரி சாரி. நீ ஏதாவது டேட் பண்ணியிருக்கியா? நமக்கு டேட் பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சாதானே. அப்போ நீ யாரையுமே பண்ணலையா? க்ரஷு தான் இருந்தாங்க. க்ரஷ்ஷா? எத்தனை பேர் மேலே? க்ரஷ் ஒரு ஆள் மேலே தான். அப்படி யாரையும் லவ் பண்ணது, டேட்க்கெலாம் போனதே இல்லையா? போனதே இல்லை. நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், நீ தான் என் ஃபர்ஸ்ட் டேட், எல்லாமே நீ தான் ஃபர்ஸ்ட்டு, க்ரஷ்ஷை தவிர. சரி, அந்த க்ரஷ்ஷை பற்றியாவது சொல்லு. என் க்ரஷ்ஷு ஒரு தப்பாக எடுத்துக்க மாட்டேன்ல, அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். என்னோடய க்ரஷ்ஷு என்னோட ஒரு சீனியர். நான் ஸ்கூல் படிக்கும்போது. ஓகே, அவங்க நான் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். செகண்ட் ஸ்டாண்டர்டா? அப்படிலாம் சொல்லாத. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், அவங்க 6th படிச்சுட்டு இருந்தாங்க. யாக் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அக்காவா இப்படி எனக்கு சைட் அடிக்கணும்னு தோணுச்சு. ஆம்பளைங்க பற்றிலாம் உனக்கு தெரியாது. அதான் தெரியுமே, ஒருத்தவன் ஆண்டியை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான், அதுக்கு நீ எவ்வளோ பரவாயில்ல, மேலே சொல்லு. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது க்ரஷ்ஷாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், மச்சான் அது க்ரஷ்ஷு தான் நடிக்கிறேன்டான்னு. நினச்சேன், எங்கடா இந்த கேரக்டர் ரொம்ப நேரமாக காணுமே அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு. சரி, இதுக்கப்புறமா சைடுக்க வேணான்னு நான் அப்படி விட்டுட்டேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் அதெல்லாம் ஒரு கணக்கிலே வராது. அப்போலாம் நீ சொல்லக்கூடாது. சரி சரி, நான் எதுவும் சொல்லலை. ஓகே, உன்னோட ஹிஸ்டரியை தெரிஞ்சிருச்சு, என்னோட ஹிஸ்டரியை தெரிஞ்சிருச்சு. உனக்கு ஏதாவது ப்ரொபோசல் வந்திருக்கா? நிறைய பொண்ணுங்க பண்ண சொன்னாலுங்க, நான் தான் ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. ஒன்று அவளுங்க ஓவராக நடிப்பாளுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு, ஒன்று மாதிரி சிமிலரான ஒரு கதை தான். என்னாச்சு? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லலை. அவள் என்னை வச்சு கேம் ஆடிட்டான். என்ன? நான் அவளை ஒன் சைடெலாம் பண்ணல, நல்ல காலம் அந்த வேலையெல்லாம் நான் பண்ணலை. அவள் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டா. நான் மட்டும்தான் மொக்க பீஸ் நடித்தேன். உன்னையே யூஸ் பண்ணி இன்னொரு பொண்ணை வச்சு ஒன்று நடிச்ச சிரிப்பு தான் வருது ஜிபேன். பட் ஐம் ஸோ சாரி. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவள் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நானே போய் பேசினேன், உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்காமா இல்லையான்ட்டு. அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவெல்லாம் நாலுன்னு பெரிய எந்த டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. சரி, நம்மளால ஒரு லவ்வர் சேர்றது நல்லது தானே அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். இது எத்தனை வயசில் நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா? நான் 11th படிக்கிறப்போ. 11th படிக்கிற வயசில் மாமா வேலை பார்க்குறியா நீ? ஏய் அப்படிலாம் சொல்லாத. அந்த பொண்ணு எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கு தெரியுமா? ஆஹா, சரிடா சரிடா, நான் எதுவும் ஒன்று ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. சரி, சாப்பாடு வந்துடுச்சு, சாப்பிட்லாமா அப்படின்ட்டு 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இவ்வளோ ஹிஸ்ட்ரி நடக்குது அவங்க 2 பேருக்கும். உங்கள் 2 பேருக்கும் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அப்போ நம்ம 2 பேரும் ஒரு ஃபேஸில் தான் இருக்கிறோம், லைக் ஒரு ஸ்டேஜில் தான் 2 பேரும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேருக்கும் ரியலைஸ் ஆகுது. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் டேட்லேருந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் இப்போ 4வது டேட்டுக்கே வந்துட்டீங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு உங்கள் 2 பேருக்குமே. ஜிமின் எப்படி சொல்கிறதுன்னா, உங்களை ஹீ செட் கரெக்ட் பவுண்ட்ரிஸ். அவரோட பவுண்ட்ரியை தாண்டி, அந்த லிமிட்டை தாண்டி அவர் வரமாட்டார். நீங்களும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இதுதான் பேஷன், படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபயரோடு தான் நீங்கள் எப்போதும் இருப்பீங்க. ஸோ ஜிமின் அதை அவர் நல்லா புரிஞ்சுப்பார். ஸோ ஜிமினும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். எட் உங்கள் 2 பேருக்கும் உங்களை ஒருத்தர் பிடிச்சிருக்கு தான். பட் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, உங்கள் ஹைட் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி உங்கள் 2 பேருக்கும் யூ கைஸ் ஆர் லைக் ஈச் அதர்னு சொல்லலாம். வெளியே நம்மளை பார்த்து இப்படி பேசுவாங்க, அந்த ஒரு மைண்ட் செட் தான் எங்கள் 2 பேருக்குமே இருக்குது. மற்றபடி உங்கள் 2 பேருக்குமே அவ்வளோ நல்லா சிங்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒன் டே என்ன ஆகுதுன்னா, ஒன் ஃபைன் டே என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாரி வீட்டில் உட்காந்து ஹாரிகிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஹாரி காலேஜில் எப்படி போகுது, எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஹாரி ஒரு விஷயம் சொல்கிறா, சரி நீங்கள் டேட் போனியா, என்னாச்சு? நாங்கள் 4th டேட்கே வந்துட்டோண்டி. அடி பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதெல்லாம் அப்படிதான்,
அந்த ஜிமினை வீட்டுக்கு வரும்போதே நான் உஷாராக இருந்திருக்கணும்டி. ம் இங்கேயும் ஒன்று இருக்க, தத்தி மாரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. யாரை சொல்கிற? ஜேஹோப்பை தான் சொல்கிறேன். ஹோபியா? ஏன் ஹோபிக்கு என்ன குறைச்சு? ஹோபி ரொம்ப நல்ல பையன். அது இல்லடி மேட்ரு. அப்புறம் என்ன எங்கள் ஏரியா பசங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்கேன்டி பக்கி. அவனை பார்த்து அப்படியே கல்ல விட்டு அடிச்சிடலாமான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் உனக்கு எதாவது சொன்னானுங்களா, உனக்கு அடி விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறான்டி. என்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. என் கேஸ் தான் காமெடியாக இருக்குன்னு நினச்சேன். உன் கேஸ் அதுக்கு மேலே அப்படின்ற மாரி நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவள் கேட்குறா, சரி நீ ஜிம்மினை பற்றி என்ன நினைக்கிற, ஹவ் யூ ஃபீல் அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல பையன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே 2 பேருக்குள்ளே அந்த ஹைட்டு தான், அதுதான் ஒரு பிரச்சனையே. ஹைட்லாம் ஏன்டி கவலைப்படுற, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஓகேவா? ஹைட் நம்ம அப்பியரன்ஸ் முக்கியம் இல்லை. நம்ம ஒருத்தருக்கு எவ்வளோ லாயலாக, எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறோன்றது தான் மேட்ரு. சரியா? எது நினச்சா நீ கவலைப்படாத. எனக்கு ஜிமினை பற்றி நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். ஓகே? உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் எதுவும் சொல்ல வேண்டாம், நீ உனக்கே தெரியும் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. என்ன டெசிஷன் எடுத்திருக்கேன், உனக்கு ஓகே சொல்லலான் இருக்கேன். சூப்பர் டி, ரொம்ப நல்ல பையன், அவனை விட்டுறாத அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்படியே டேஸ்லாம் போகுது. ஓகேவா? ஒன் ஃபைன் டே நீங்கள் 5வது டேட்க்கு வந்திருக்கீங்க. ஓகேவா? 5வது டேட்க்கு வந்திருக்கீங்க. 5வது டேட்லேருந்து நீங்கள் உட்காந்து பேசியிருக்கீங்க ஜிமின் இந்த மாதிரி நம்மளோட கிளாஸில் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஐ திங்க் நான் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நிஜமே நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் ஜிமின் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஷுட் ஹுக்அப் அப்படின்னோடனே அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அந்த ஃபோக்கை அப்படி கீழே போட்டுறான். என்ன சொன்ன? ஐ திங்க் நம்ம 2 பேரும் கப்பல் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே அவனுக்கு அப்படியே கை காலெலாம் அப்படி கை காலெலாம் உதறது. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? எனக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஐ யூ சீரியஸ் பட் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னாச்சு? நாளை பின்ன ஹைட்டு பற்றிலாம் பேசாத, சரியா? கவலைப்படாத. இந்த உலகம் நம்மளை பேசுறதை வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம கெடுத்துக்கூடாது. நம்ம 2 பேரும் உண்மையாக இருக்குமா? தட்ஸ் தி மேட்டர். ஓகே? எதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. எக்ஸாமுக்கு நல்லபடி, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? அப்படின்ற மாரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒன் டே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 3rd இயர்க்கே வந்துட்டீங்க. ஓகே, ஃபைனல் இயர்க்கே வந்துட்டீங்க. ஓகேவா? அப்போ 2 பேர் வந்து கப்பல்ஸாக இருக்கீங்க. பட் எப்படி சொல்கிறது, நல்லா போயிட்டுருக்கு அந்த ரிலேஷன்ஷிப். ஆனால் வந்து எப்படி சொல்லலாம், இட்ஸ் குவைட் குட். ஓகேவா? நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் வீட்டில் எப்படி எப்படி வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? ஒன் டே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஜிமின் வந்து அதிசயமாக உட்காந்து லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகேவா? இது எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அந்த புக் ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஷெல்ஃப்க்கு போகிறான். ஷெல்ஃப்க்கு போயிட்டு அவனுக்கு ஒரு புக்கு வேணும். ஓகேவா? பட் ஆனால் அந்த புக்கு வந்து ரொம்ப மேலே இருக்குது. அவனுக்கு அது எட்டலாம். அவன் வந்து காலை கிட்ட நின்றுட்டு அப்படி அதை எடுக்க ட்ரை பண்ணுறான். அவனால் முடியலை. நீங்கள் அந்த புக்கை எடுத்து கொடுக்குறீங்க, இந்தா அவனுக்கு தான் அப்படின்னு. ஒரு விதத்தில் என்ன நினச்சேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் யூஸ்வலி ட்ராமாஸில் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு அந்த புக்கு எட்டலைன்னா அந்த ஹீரோ தான் எடுத்து கொடுப்பான். ஆனால் என் லைஃப்பில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நீ எனக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிற. அதனால் என்ன, இருந்துட்டு போகிறோம், உட்காந்து படி, ஓகேவா? படி அப்படின்ட்டு நீங்கள் அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்படியே போகிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் ஐ திங்க் வி ஃபவுண்ட் த ஒன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்படியே தான் உங்களோட டேட்டிங் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக அப்படி தான் போயிட்டுருக்குறீங்க. இப்போ நவ் யூ ஆர் ஒர்க்கிங்.
இவ்வளோ வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க. உங்க வீட்ல எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இருந்திருப்பீங்க. உங்க வீட்ல உங்களுக்கு வரன் வேற பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க ஜிமின்ட்ட சொல்றீங்க, "ஜிமினே என்னடா பண்றது?" அப்படின்ற மாரி. அவன் சொல்றான், "கவலைப்படாத நான் வந்து வீட்ல பேசிக்கிறேன். ஆ எதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் எப்போதுமே பேசுவானே ஒழிய, உங்கள டிமோட்டிவேட் பண்ற மாரி அவன் பேச மாட்டான். அவனுக்கு ஹி அண்டர்ஸ்டாண்ட் த சிட்யூவேஷன்ற மாரி சொல்லலாம். ஓகேவா? ஒன் ஃபைன் டே என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் இருப்பீங்கல்ல. அதாவது நீங்க ஜிமின், அதுக்கப்புறம் ஹோபி, ஹாரி அண்ட் வி அண்ட் ஜென் நீங்க எல்லாம் வந்து உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜாலியா உட்காந்து இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஓகேவா? எல்லாருக்குமே செட் ஆச்சு இந்த இடத்துல. ஓகேவா? ஹோபியும் உட்பட. ஓகேவா? எல்லாரும் கபல்ஸ் தான். ஓகேவா? எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜிமினும் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல உட்காந்து ஆ கொஞ்சம் டிஸ்டன்ட்ல உட்காந்துருக்கீங்க. பார்த்தாலே தெரிஞ்சிரும். இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் அப்படின்னு. அந்த மாரி சீட்ல தான் உட்காந்துருக்கீங்க 2 பேரும். ஓகேவா? எல்லாருமே அப்படிதான் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? பட் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓ! இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் போல இருக்கு அப்படின்ற மாரி. அந்த மாரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் யோர் பிரதரோட ஆ ஐ மீன் பிரதர் குரூப் வந்து உங்கள பார்த்துடுறாங்க. இன்க்ளூடிங் யுவர் பிரதர். ஓகேவா? ஸோ உங்க அண்ணன் வந்து நீங்க இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா அவனுக்கு ஷாக் ஆயிடுது. "இவ என்ன இங்க பண்றா?" அப்படின்ற மேரி. நீங்க ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. இது இப்படி தெரியுமா? அப்படி தெரியுமான்ட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி திரும்பின உடனே ஒரு பக்கம் திரும்பின உடனே உங்க மூஞ்சே மாறிடுது. இத நோட் பண்ண ஜிமினு, "என்னாச்சு இவளுக்குன்ற" மாரி பார்க்குறான். நீங்க ஒரு பெர்சன அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது அவனுக்கு ஃபீல் ஆகுது. "ஆ சுஞ்சு யார் இது?" ஜிமினே, "இது என் அண்ணன்டா" அப்படின்னு ஜிமினுக்குலாம் இங்க அப்படியே "அய்யய்யோ!" அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவன் உங்களுக்கு டெத்து கிளறி விடுறான். உங்களுக்கு அப்படியே என்னடா பண்றது? அப்படின்ற மாரி தான் இருக்கு. நம்ம ஹோபி, "யார்டா அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு, "டேய் இவனா?" அப்படின்ற மாரி ஹோபி பார்த்துட்டு இருக்கான். "ஏன் உனக்கு இவன தெரியுமா?" "டேய் இவனுக்கும் எங்க அண்ணன் குரூப்புக்கும் இப்ப எவ்வளோ பிரச்சனை தெரியுமாடா?" அப்படின்னு. "டேய் ஹோபி அது எங்க அண்ணன்டா" அப்படின்னோனே, "எது உங்க அண்ணனா?" அப்படின்ற மாரி ஹோபி சொல்றான். சரி இப்ப என்ன பண்றது? அப்படின்னு உங்க அண்ணன் வந்து உங்களுக்கு பாஸ் பை பண்ணி போயிடுறான். உங்களுக்கு இங்க அப்படியே நடனம் ஆடிட்டு இருக்கீங்க. கை கால்லாம் அப்படியே ஒரு இடத்துல இல்ல. அங்க இங்க உங்களுக்கு ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. போச்சு போச்சு எங்க அண்ணன் பார்த்துட்டேன். வீட்ல என்ன சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்ற மாரி. நம்ப வி சொல்றான் அந்த மாரி, "ஏய் இப்போ உனக்கு என்ன வயசாகுது? நீ ஜாப்க்கு போயிட்ட ஓகேவா? உனக்கு வரன் தேடிட்டு இருக்காங்க. அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. நீ தாராளமா வீட்ல போய் சொல்லு. உன்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க." அது இல்லடா மேட்ரு. இவ்ளோ பையன்கள ரிஜெக்ட் பண்றப்பயே, நீ லவ் பண்றேன்னு ஒரு வார்த்த சொல்லியிருந்தா, நாங்க இவ்ளோ நேரம் நின்னு உனக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டோமேன்னு ஒரு டயலாக் வராதா? அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. நம்ப வியந்துட்டு, சரி அதெல்லாம் நெனச்சு நீ ஃபீல் பண்ணாத. ஏன் ஜெமினே, இவ்ளோ நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்டருந்து ஒரு ஆக்ஷன் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா நீ அப்படின்னு. நான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா. என்னத்த யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஜெமினே. ஆ அதான் எங்க மாமனார்ட்ட போய் எப்படி பேசுறது? எங்க மாமியார்ட்ட போய் எப்படி பேசி அவங்கள கரெக்ட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ பைபிள பார்த்தா போற ஸ்பீட்ட பார்த்தா, ம் "ஜோ ரெடி ஆயிக்கோ" அப்படின்ற மாரி நம்ப ஹோபி சொல்றான். அப்படியே சீன் கட் பண்ணா, நெக்ஸ்ட் டே உங்க அண்ணன் கண்ணுலயே நீங்க பட்டுருக்க மாட்டீங்க. ரூம விட்டே வெளிய வந்திருக்க மாட்டீங்க. உங்க அண்ணன் சொல்றான் அந்த மாரி நான் வந்து ஒரு பையன் கூட பார்த்தேன் அப்படி இப்படின்னு. ஸோ உங்க அப்பா வீட்ல இருக்கவும், உங்க அண்ணன் எல்லாத்தையுமே போட்டு குடுத்துடுறான். உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கு. உங்கள கூப்பிடுறாரு. "ஜோ, சுஞ்சு" அப்படின்னு. ஐயோ! உங்களுக்கு அப்படியே கை கால்லாம் உதறுது. உங்க அப்பா கேட்குறாரு, "என்ன அவன் சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு. நீங்க சொல்றீங்க, "ஆமாப்பா நான் ஒருத்தர லவ் பண்றேன். நான் காலேஜ் டேஸ்ல தான் லவ் பண்றேன்." அப்படின்ற மாரி. உங்க அப்பாவுக்குலாம் செம்ம ஷாக்கு. "ஏன் உண்மையாவேவா?" அப்படின்னு. "ஆமாப்பா." லவ் பண்ணியும் நீ காலேஜ்ல அவ்ளோ டாப் மார்க்ஸ் வாங்குனியே! என்னால அதுதான் ஏத்துக்க முடியல அப்டின்ற மாரி. ஏத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்ம அப்டின்ற மாரி நீங்க சொல்றீங்க. சரி சொல்லு. இதனால தான் இவ்ளோ வரனையும் நீ ரிஜெக்ட் பண்ணியா? அப்டின்ற மாரி உங்க அப்பா கேட்குறாரு. ஆமாப்பா அப்டின்னு. சரி அவன வீட்டுக்கு வர சொல்லுன்னோனே, நீங்க அப்பா உண்மைய தான் சொல்றீங்களா? அப்டின்ற மாரி சொல்றீங்க. வீட்டுக்கு வர சொல்லு. நாளைக்கு வரலாம் அப்படின்ற நான் அவன வந்து அ வீக்கெண்ட்ல வந்து பார்க்க சொல்லு அப்படின்ற மாரி. நீங்க உங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஜிமின்ட்ட சொல்றீங்க. உடனே கால் பண்ணி, "ஜிமினு இந்த மாரி அப்பா சொன்னாருடா" அப்படின்னு. ஜிமின் எந்திரி "நான் இப்பயே வரேன் வீட்டுக்கு" அப்படின்னு அவ்ளோ ஆனந்தத்தோட வீட்டுக்கு வராரு. ஸோ உங்க அப்பா அந்த ஜிமின பார்த்த உடனே, ஆ
"ஹாய் தம்பி, நீ தான் அந்த பையனா?" அப்படின்னோனே, ஆமா அங்கிள். உன் பேர் என்ன?" அப்படின்னு எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, நீங்க ஜெமீன் பக்கத்துல போய் நிக்கும்போது தான் உங்க அப்பா ஒரு விஷயம் நோட் பண்றாரு. "இ இ தம்பி, என் பொண்ண விட நீங்க கொஞ்சம் தெரியும் அங்கிள். தெரிஞ்சு தான் லவ் பண்ணேன். அவளும் தெரிஞ்சு தான் லவ் பண்ணா." அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இல்லப்பா, அ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் பொண்ணு மனசு அதெல்லாம் அப்படி நினைக்காதீங்க அங்கிள். உங்க பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு உங்கள பத்தி அவ்வளோ புகழ் பாடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கெல்லாம் இங்க இவ்வளோ நாள் இதுக்கு தானடா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அப்படின்றத தான் நீங்க நின்னுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் கன்ஃப்யூசிங்கா இருக்கு. எப்படின்னா, எப்படி ஒரு பொண்ணு வந்து யூசுவலா லவ் பண்ணா வந்து படிப்புல கெட்டு போயிரும் அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ஆனா என் பொண்ணு அப்படி இல்லையே! எப்படி? அப்படின்ற மாரி உங்க அப்பா கேட்குறாரு. ஜிமின் சொல்றாரு. நாங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டனால தான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம் அங்கிள். ஸோ உங்களோட சம்மதத்தோட தான் மேரேஜ்ன்ற மாரி தான் நாங்க 2 பேரும் முடிவெடுத்திருக்கோம். அப்படின்னோனே உங்களோட அப்பா உங்க அப்பா வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. என் பொண்ணுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்ற மாரி தான். இவ்வளோ நாள் இவளுக்கு வரன் தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி அவளுக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆ வீட்ல வந்து எப்ப பேசிக்கலான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்க 2 பேருக்கும். நீங்க சொல்றீங்க உங்க அண்ணன்கிட்ட, "ஏன்டா அதுக்கு இப்படி ஏதோ என்ன வெட்டி சமையல்ல போட போன மாரி அப்படி ஏன்டா மொறச்ச?" அப்படின்ற மாரி கேட்குறீங்க. உங்க அண்ணன் இருந்துகிட்டு, "சொல்றதும் சொல்ல வேண்டியது தானே. உனக்கு சீக்கிரம் பார்த்தா எனக்கு அடுத்து கல்யாணம் நடக்கும்ல. அதுக்கு தான் நீ இவ்ளோ கோவம். அதுக்குன்னு நீ இப்படிலாம் டென்ஷன் ஆகக்கூடாது. பட் இருந்தாலும் பரவால்ல. இட்ஸ் ஓகே." அப்படின்ற மாரி நீங்க இருக்கிறீங்க. ஸோ ஜெமின் வீட்லலாம் வந்து வந்து பேசி ஒரு மாரி செட்டில் ஆயிடுறீங்க 2 பேரும். ஆ எஸ் அவ்வளோதான். இதுல ஒன் ஆஃப் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நம்ம பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்ம மனசளவுல 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர புரிஞ்சுகிட்டு, ஆ நம்ம எவ்வளோ ஒருத்தருக்கு லாயலா இருக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த லவ் அந்த இடத்துல அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டே. மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். நம்ம லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ, அப்படிதான் நம்மளோட லைஃப் பார்ட்னர் கூட நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ எஸ், இந்த ஒன் ஷாட்ட முடிக்கிறேன். ஐ ஹோப் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிசு சரங்கி. வணக்கம். பாய்.